குலு குலுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். உங்கள் சத்யா. ஆஹா, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. கோயம்புத்தூரோட தெற்கு தொகுதி எனக்கு தெரிஞ்சு செந்தில் பாலாஜி தான் கவர் பண்ணி வச்சிருக்கிறாப்லங்கிற மாதிரி தோணுது. ஆமாம், அவர் தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நானும் நினைக்கிறேன். இந்த ஏரியா வந்து முஸ்லீம் பகுதி. ஏன்னா 99% எல்லாருமே முஸ்லீமுக்கு தான், டிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுவாங்க. கோவை தெற்குன்னா செந்தில் பாலாஜி. காரணம் சொல்லலான்னுச்சுன்னா அந்த அளவுக்கு செஞ்சிருக்காங்க, அதனால செந்தில் பாலாஜின்னு வருவார். அண்ணன் செந்தில் பாலாஜிக்கு அமோக வாய்ப்பு இருக்கும். அவர் இறங்குற இடம் பூரா வெற்றி தாங்க. நல்லா துடிப்பா எங்க போனாலும் அரசியல் வேலைன்றது அவரை மிஞ்சி ஆளே இல்லை. திமுக தான் காரணம். இப்போ இடையில 5000 ரூபா கொடுத்தாரு, மாதம் 1000 ரூபா கொடுக்கறது அவங்களுக்கு பெண்களுக்குலாம் யூஸ் தான். டிஎம்கே தான் சார் வாய்ப்பு. காரணம் ஏற்கனவே டிஎம்கே ஜெயிச்சாரு தானே. கோவை மாவட்டத்தில் தெற்கு தொகுதி அண்ணன் மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. நல்ல முறையாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. மகளிருக்கு நல்ல பாதுகாப்பு, மகளிருக்கு உரிமைத்தொகை, சட்ட ஒழுங்கு, ஸ்டாலின் ஐயா நல்லா செய்கிறாரு. இளந்தலைவர் உதயநிதி, கனிமொழி அக்கா எல்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதிமுக ஆமாம். இல்லை, அங்கே ஏற்கனவே நான் வந்து அதிமுக காரங்களும் அதிகமாக நல்லா இருக்காங்க. அது தொகுதி வந்து அதிமுக. டிஎம்கே சார்பு செந்தில் பாலாஜி இருக்கு. எதனால ஏதாவது காரணம் சொல்லலாம்? வேட்பாளர் அறிஞ்ச வேட்பாளர் இருக்காரு, அதை வச்சு ஒன்று இது. ரெண்டாவது வந்து மக்கள் மத்தியில் வந்து அவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஆனால் கோவை தெற்கு வந்து செந்தில் பாலாஜி தான் ஜெயிப்பாருங்க. ஸ்டார் கேண்டிடேட்டு, ஒரு அமைச்சர் 10க்கு 10 ஜெயிப்பார். அவர் தொகுதி விட்டுருவாருங்களா? ஆனால் கரூர் ஆல்ரெடி ஃபுல் ஃபார்மில் இருக்காங்க, வெற்றி உறுதி. அதனால் எந்த வித கவலையும் இல்லை. ஆனால் இப்போ கோயம்புத்தூருக்கு வந்ததுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா 10க்கு 10 முதலமைச்சர் கொடுத்துக்கிற டார்கெட்டு, அது கண்டிப்பாக வெற்றி செய்வார். டிஎம்கே தான் வரும் போல, செந்தில் பாலாஜி தான் வருவார் போல. இப்போ இன்ன வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் வந்தா நல்லா செய்வார். இல்லை, 2 பேருக்கும் வாய்ப்பு கொடுத்தோம். இப்போ விஜய்க்கு ஒரு தடவை வாய்ப்பு கொடுப்போம், செய்கிட்டு நல்லா பண்ணுவார். செந்தில் பாலாஜிக்கு வாய்ப்பு இருக்கு. ஓரளவுக்கு செஞ்சிருக்காருங்க, ஓரளவுக்கு ஏரியாவுக்கெல்லாம் நல்லா செஞ்சிருக்காருங்கள. டிஎம்கே தானா? செந்தில் பாலாஜி நிறைய செஞ்சிருக்காரு, அதனால தானா டிஎம்கே தானா? தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தான் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறாங்க பொதுமக்கள் எல்லாரும் நினைக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வரணும், ஐயா மோடி தலைமையில அவர் நிறைய உதவி பண்ணுவார், ஒரு நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு. வந்து கோவை தெற்குக்கு செந்தில் பாலாஜி தான் டிஎம்கே. ஏதாவது காரணம் சொல்லலாமா? டிஎம்கே தான் வரணும்னு எதிர்பார்க்கிறோம். ஏன்னா ஏற்கனவே அவங்க போட்ட திட்டங்கள்லாம் அது பாதியில் முக்கால்வாசி எல்லாம் ஓரளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் திட்டங்களை முழுசாக நிறைவேறும் அப்படின்னுச்சுன்னா அவங்களே வந்தாங்கன்னா எல்லாத்துக்கும் எல்லா பேருக்கும் பிரயோஜனமாக இருக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக டிஎம்கே வரணும்னு எதிர்பார்க்கிறோம். நாங்கள் அதுக்கு தான் போடுவோம். தெற்கு தொகுதினாவே நீங்கள் நினைச்சது ஏடிஎம்கே தானே, எப்பயுமே ஏடிஎம்கே தான். அதனால இந்த அளவு ஏடிஎம்கே தான் வரும்னு நான் நினைக்கிறோம். அதெல்லாம் எல்லாமே அவர் நல்லா ஆச்சு, நல்லா பண்ணுறாரு, நல்லா இருந்துச்சு. எல்லாருக்கும் என்ன குறை இல்லை. டிஎம்கே தானே, ஏன்னா அவன் கொஞ்சம் சிறப்பாக போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்பவுமே டிஎம்கே இருந்தாங்க. அது தோத்தாலும் சரி ஜெயித்தாலும் சரி ஓட்டு போடுறது சூரியனுக்கு தான் போடுவேன். நான் வந்து நாம் தமிழருக்கு தான் போடுவேன். காரணம் என்னென்னா எல்லாரும் கவர்மெண்ட் வேலை வேணும்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் சீமான் வந்து எல்லா வீட்டுக்கும் கவர்மெண்ட் வேலை தரேங்கிறார், வீட்டில் ஒருத்தர் கவர்மெண்ட் வேலை தரேங்கிறாரு. எல்லாருமே கவர்மெண்ட் வேலைக்கு தான் பாடுபடுறாங்க, வேணும்னு கேட்குறாங்க. கோவை தெற்கு செந்தில் பாலாஜி ஜெயிப்பாருன்னா. அப்புறம் தமிழ்நாடு வந்து இன்னைக்கு முக ஸ்டாலின் பின்னாடி தான் நிற்கிறது. அதனால ஆளுங்கட்சி ஓட்டு போடலான்னு போடுவாங்க. செந்தில் பாலாஜி தான் நான் தெற்கில் ஜெயிப்பார். டிவிக்கே தான் வரும்னு நினைக்கிறேன். டிவிக்கே எதிர்பார்க்கலாம். ஏன்டா 2 பேருமே ஏற்கனவே 2 பேரும் மாறி மாறி தான் வராங்க. புதுசாக மக்கள் மாற்றி போட்டாலும் போடுவாங்க. கோவை தெற்கு தொகுதி 80-75% நம்ம இவருக்கு செந்தில் பாலாஜி. தெற்கு கொஞ்சம் அப்படி போயிட்டு இருக்கு. சூரிய பகவான் ஜெயிக்கும், ஒரே பேர் சூரிய பகவான். அப்ப இருந்து இப்ப வரைக்கும் ஒரே கோட்பாடோட இருக்கிறது பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி சீமான் மட்டும்தான் ஒரே மாதிரி இருக்கிறாரு. அதனால என்னுடைய ஓட்டு வந்து நாம் தமிழர் கட்சி சீமானுக்கு தான் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கிறேன். செந்தில் பாலாஜி இல்லை, அவர் நல்லா செஞ்சுக்கிறாரு. வேலை மற்றதெல்லாம் விடும் இல்லை, நல்லா செய்யறாரு, இறங்கி செய்யறாரு. வெற்றி வாய்ப்பு திமுக தான், டிஎம்கே தான் வரும், செந்தில் பாலாஜி தான் வரும். ஸ்டாலின் ஆட்சி தொடரணும்னு நினைக்கிறாங்களா? இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக தமிழ்நாடு வருதுன்னு சொல்லி மத்திய கவர்மெண்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வந்து சர்வே கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த ஆட்சி நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க மக்கள். இங்கே வெற்றி வாய்ப்பு இருக்குதா இல்லையான்னு தெரியலைங்க. ஆனால் இங்கே பிரச்சாரத்துக்குலாம் யாரும் அந்த அளவுக்கு பெருசாக யாரும் ஈடுபாடு இல்லை. வர்றாங்க, சும்மா இருந்து பேசுகிறாங்க, அதோட போயிடுறாங்க, அவ்வளோதான். டிஎம்கேக்கு தானே? டிஎம்கேக்கு காரணம் சொல்லலாம். நிறைய வந்து நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு. இந்த பெண்களுக்கு பஸ்ஸு ஃப்ரீயாக பண்ணியிருக்காரு, நிறைய இது பண்ணியிருக்காரு. நம்ம ஓட்டு அவங்களுக்கு தான், டிஎம்கேக்கு தான். நம்ம ஓட்டு டிஎம்கேக்கு தான் போடுவோம்.
அவர் வேஷ்டி போட்டிருக்கறனால வேஷ்டி பிடிக்கும், அதனால டிஎம்கே. மாற்றம் வந்தால் ஒரு விஜய்க்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க. ஆனால் கண்டிப்பாக வந்தால் நல்லது. மக்கள் கையில் தான் இருக்கு. இப்போ புதுசாக டிஎம்கேலேருந்து செந்தில் பாலாஜி வந்துருக்காரு. என்னன்னு தெரில, மாற்றம் எதிர்பார்க்குறோம், பார்க்கலாம். ஸ்டாலின் ஆட்சி சும்மாலாம் குறையெல்லாம் சொல்லக்கூடாது. சும்மா ஒரு ஒப்பனைக்காக பொய் சொல்லலாம் கூடாது, தவறான விஷயம். ரொம்ப நல்லா ஆட்சி, நல்லா ஓடுது. நாங்கள் ரொம்ப நல்லாவே இருக்கிறோம். விஜய் சூரியனுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. ஏதாவது 2 காரணம் சொல்லுங்க, எதனால நம்ம எதை காரணம் அந்த ஆட்சி நல்லா இருக்கு. நாட்டில் கலவரம் எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ வரைக்கும் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. செந்தில் பாலாஜி அவர் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வந்து நிற்கிறாரு. அந்த 10க்கு 10ன்னு அவர் சொன்னார் இல்லைங்க, அது கன்ஃபார்மாக அது நடக்கும். இங்கே டிஎம்கேக்கு தான் வரும் வாய்ப்பு இருக்கு. காரணம் 5 ஆண்டு காலமாக அவங்க நல்லா செயல்பட்டு வந்திருக்காங்க. அதனால் கண்டிப்பாக அவங்களே வருவாங்க. டிஎம்கே தான் வரும். எதனால அப்படி சொல்றாங்க? அவர் நாட்டுக்காக நல்லா பாடுபடுறாரு, எல்லாம் பண்றாரு. சொந்த ஊருக்காரர் நம்ம இவரது அம்மனர்ஜுனு தான். அவர் 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாலும் இந்த மக்களுக்கு நிறைய பண்ணியிருக்காரு. எப்பயுமே அதிமுக தான் எல்லா தொகுதியுமே கைப்பற்றி வராங்க. இந்த தடவை திமுகவுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால சொல்ல முடியாது, இழுபறியா தான் இருக்கு. நாங்க டிஎம்கே தான். இருக்குங்க, மகளிர் உதவி தொகை இருக்கு, இலவச பஸ் வசதி இருக்கு, எல்லாம் யூஸ் பண்றாங்க. செந்தில் பாலாஜி அவர் தான் வரணும். அதுக்கு வேண்டிதான் நாங்கள் பாடுபடுறோம். இது வரைக்கும் நல்லது செஞ்சுருக்கிறாங்க. வந்ததுலேருந்து நல்லா தான் இருக்குது. இன்னும் மேலும் மேலும் நல்லாவணும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். விஜய் வருவார், ஏன்னா புதுசா வர்றாரு, கண்டிப்பா ஜெயிப்பார், ஃபுல் நம்பிக்கை இருக்குங்க. தெற்கு தொகுதியில் டிஎம்கே தான் சார் இருக்கு வெற்றி வாய்ப்பு. காரணம் நல்லா இருக்கு, ஆட்சி நல்லா இருக்கு. வேணுங்கிறது எல்லாமே ஸ்டாலின் வாக்குறுதி நிறைவேற்றி இருக்கிறாரு. நல்லபடியாக எல்லாமே செஞ்சுட்டு இருக்கிறாரு இல்லையா. எங்களை கேட்டிங்கன்னா நாம் தமிழருக்கு தான் வாய்ப்பு ஜாஸ்தி இருக்குங்க. ஏன்னா அவங்க தான் ஒரு மாற்றத்தை முன்னாடி நிறுத்தி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் தனித்து போட்டிடுறாங்க. செந்தில் பாலாஜிக்கு நல்ல வாய்ப்பு இருக்குங்க. சொன்னதை செய்வார், அந்த நம்பிக்கையில எல்லாம் அவருக்கு போடலாம், தாராளமா போடலாம். நான் பாலாஜிக்கு வெற்றி முகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐடிஎம்கே தான் இது வரைக்கும் ஜெயிச்சுட்டு இருக்கிறாங்க. இது முறை பாலாஜி வந்தங்காட்டி ஒரு வாய்ப்பு இருக்குமா நாங்கள் எதிர்பார்க்கிறோம். செந்தில் பாலாஜி டிஎம்கே தான் மீண்டும் ஆட்சிக்கு வரும். செந்தில் பாலாஜி வந்துருவாரு. இங்கத்தை பொறுத்தளவு அவரு இனி எப்படின்னு சொல்ல முடியாது. அவரும் ஓரளவுக்கு வரலாம். நான் செந்தில் பாலாஜிக்கு தான் 100க்கு 100% வாய்ப்பு. தமிழ்நாட்டுக்கு சரியான தலைவர்னு பார்த்தா முக ஸ்டாலின் தான். அவர் மட்டும் வேற யாரும் இல்லையே. எல்லாமே இப்போ ஏடிஎம் கேட்கறத நாங்கள் ரெட்டலைக்கு தான் ஓட்டு போட போகிறோம். அது எங்களுக்கு வேணும் செய்கிறாங்க. கூப்பிட்ட நேரத்தில் அவங்க ஓடி வர்றாங்க, எங்களுக்கு என்ன வேணுமோன்னு கேட்குறாங்க, கேட்டு செஞ்சு கொடுக்குறாங்க, அடிப்படை வசதி எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம உதயசூரியன் தாங்க, அவங்களுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. வேற விஜயெல்லாம் வரமாட்டாங்க, வருவாங்க. உதயசூரியன் தான் வருவாங்க. பார்த்தீங்கன்னா திமுக தான் சார், திமுக தான். 5 வருஷமா ஆட்சி பண்ணது திமுக, இந்த வருஷமா ஆட்சிக்கு நமக்கு வர்றது திமுக தான். கண்டிப்பா 100% திமுக தான். செந்தில் பாலாஜி அவர் தான் வருவார். ஏன்னா இவங்க எல்லாம் ஏற்கனவே எல்லாம் போட்டு எல்லாம் உழம்பு, யாரும் எதுவும் நல்லது செய்யல, எல்லாமே சங்கடங்கள் தான். நான் டெஃபினட்டா டிவிக்கே தான். பாதி பேர் இங்க டிவிக்கே தான். இந்த மாதிரி தற்கூரி கூட்டம் தான் டிஎம்கேன்னு சொல்லி சுத்திட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே தான் வரும். டிஎம்கே தான் வரும். எதனாலனாக்கா மக்கள் செல்வத்தை எடுத்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு தெற்குல இந்த டைம் டிஎம்கே தான் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா போன டைம் என்ன நடந்ததுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். கடைசி விஷயத்துல கடைசியில மக்கள் நீதி மையம் என்னாச்சுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். இங்க 100க்கு 90%, 95% டிஎம்கே தான் உட்கார்ந்து இருக்குது. ஏடிஎம்கேங்கிறது இப்போ என்டிஆர் கூட்டணி இல்லைனாலும் கூட ஏடிஎம்கே வாய்ப்பு பார்க்கலாம். பிஜேபி கூட்டணினால தமிழ்நாடு கோயம்புத்தூர் அடிக்க முடியாதுங்கிற ஒரு கான்செப்ட்ல இருக்குது. செந்தில் பாலாஜி அதுக்கு எஃபெக்ட் போட்டுட்டு இருக்கிறாரு. கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் செந்தில் பாலாஜி இருக்கிறாப்புல, கண்டிப்பாக வந்துடுவார். இங்கே திமுக நிறைய பண்ணியிருக்குது. திமுக இஸ் தி பெஸ்ட், ஐ திங்க். anyhow that is best, I think, in political. தெற்கு செந்தில் பாலாஜியை பொறுத்தவரைக்கும் ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருக்கு. காரணம் என்னன்னா, அவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தோட பணி ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. ஒன்று, ரெண்டாவது கூட்டணியும் வலுவான கூட்டணி, அதனால அவங்களோட வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கு. தெற்கு தொகுதி பொறுத்தளவுங்க அம்மன் பரவாயில்ல, நல்லா செய்யறாரு, அருமையா பண்ற அப்படிங்க. டிவிக்கே போடலாம், புதுசா ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்னு யோசிக்கிறோம், அவ்வளவுதான். ஒரு சான்ஸ் தான், ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். திமுக சார்பில் செந்தில் பாலாஜி நிக்கிறாரு, அதிமுக அம்மன் அர்ஜுனன் நிக்கிறாரு. அம்மன் அர்ஜுனுக்கு தான் வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா. தெற்குல செந்தில் பாலாஜி வாய்ப்பு. எதனால அப்படி பாக்குறேன்? லாஸ்ட் டைம் அவங்க 3ஆ பிரிஞ்சதுனால வானதிக்கு ஒரு வாய்ப்பு. கமலஹாசன் செகண்ட் வந்தாரு.
மயூர ஜெயக்குமார் சைடு வந்தார். அதை தெரிஞ்சதுனால அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு. டிஎம்கே ஃபீல்ட் ஒர்க் விஜய் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. நீங்கள் சொல்லுங்கள். ஃபீல்ட் ஒர்க் பண்ணணும்ல, பேசிக்கலாக போய் மக்கள் நீட் என்னன்னு தெரியணும், போய் பண்ணணும். இன்னும் அவங்க சைடு ஏதாவது ஒர்க் பண்ணுற மாதிரி எஃபெக்டிவ் ஒர்க் பண்ணுற மாதிரி தெரியல. டிஎம்கே எதனாலன்னா எங்கள் பாரம்பரியம் தமிழ் பற்றுணர்வு அதுதான். டிஎம்கே தான். அவங்க இருந்துட்டு போட்டு ஒரு ஓரமா இருந்து பார்க்கட்டும். திமுக ஆட்சி செய்யட்டும். நம்மளுக்கு திமுக வந்தால் சிறப்பாக இருக்குன்னு நம்மளுக்கு அநேகமாக திமுக தான் வரும். அதான் வந்தால் நல்லா இருக்குன்னு என்னோட இது அந்த அபிப்பிராயம். யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்கு? திமுக தெரியாங்க. ஆமா, என்னமோ பழைய ஆளுங்கிறானுவ கட்சிக்காரனுவ. நான் காங்கிரஸ்காரங்க பழைய ஆளுக்கு பேசுவேன். ஆளுங்கட்சி தான் வரும்னு முக்கியமாக நினைக்கிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். மீண்டும் ஆளுங்கட்சி தான் வரும் அப்படிங்கிற ஒரு இதுதான் இருக்கு. டிஎம்கேக்கு தான் வெற்றி வாய்ப்பு இருக்கு. இவங்க தான் நிலையான ஆட்சி தருவதற்கு நல்ல ஒரு ஆட்சி நடத்துறாங்க. டிஎம்கே தான் வரும். நமக்கு மறுபடியும் டிஎம்கே வந்தால் தாங்க நல்லா இருக்கும். காலகாலமாக ஆட்சி செய்கிறங்க திராவிட ஆட்சி தாங்க. நல்லா அவங்க தான் வரலாம். டிஎம்கே தான் வருங்க, கேரண்டியா இருக்கு. 120 சீட் கேரண்டி. 200 சீட் ஸ்டாலின் சொல்றா, நீ 120 அது போக காங்கிரஸ் இருக்கு, மற்ற கட்சியில இருக்குல்ல, அதெல்லாம் சேர்த்து வேணுமில்ல. பெண்களுக்காக பெண்கள் ஓட்டு அதிகம். கண்டிப்பா டிஎம்கே ஜெயிக்கும். மொத்தம் 200 சீட் வரும். எல்லாருமே வெறுத்து போய் தான் இருக்காங்க. யாருக்கு ஓட்டு போறதுனே எல்லாமே கன்ஃபியூஷன் தான் இருக்காங்க. யாரு என்ன வந்தா யாரு என்ன செய்ய போறா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. ஸோ நமக்கு ஐடியா இல்ல. இந்த டைம் டிவிக்கு போலான் இருக்கேன். இல்ல யங்ஸ்டருக்குள்ள ஒரு வாய்ப்பு தரலாம் அப்படின்ட்டு தான். நல்லா ஸ்டாலினுக்கு தான். அவங்க எல்லாம் நல்லா பாக்குறாங்க. பஸ் எல்லாம் பிரிய விட்டுருக்குறாங்க. இந்த கிராமக்காரங்கெல்லாம் நல்லா பாக்குறாங்க. மீன்காரங்களுக்கெல்லாம் நல்லா பாக்குறாங்க. 3 மாசம் 1000 ரூபாய் போட்டாங்க, 5000 ரூபாய் கொடுத்தாங்க. அவ்வளவுதான். எங்க ஓட்டெல்லாம் அவருக்கு தான். செந்தில் பாலாஜிக்கு அதிகம் வாய்ப்பு இருக்கு. அவருக்கு காரணம் என்ன, டிஎம்கே தான் பவர், வேற ஒன்று. இருக்க ஆட்சி இருந்தாலே சந்தோஷம் தான். நாங்க டிஎம்கே தான். செந்தில் பாலாஜி தான் வருவாரு. அவர் போற இடமெல்லாம் ஜெயிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ அங்கே அவர் தான் ஜெயிப்பாரு. பண்ணியிருக்கிறான். பஸ்ஸுக்கு இல்லாமல் இந்த பென்ஷன் கொடுத்துருக்காங்க பிள்ளைகளுக்கு. அதுதான் வரும். பொட்டை பிள்ளைக்கெல்லாம் அதுதான் போடுவாங்க. பென்ஷன் வருது, பஸ்ஸு சும்மா கொடுத்துருக்கான் அப்படின்ட்டு போடுவாங்க. செந்தில் பாலாஜி வர்றது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வரணும். திமுக இப்போ அந்த நிலைமையில் இருக்குது. செந்தில் பாலாஜி தானா? ஆமாம், அவர் எல்லாம் மக்களுக்கு நல்லா பண்ணுவேன்னு பண்ணாங்க, அவ்வளோதான். வாய்ப்புங்கிறது வந்து 100% செந்தில் பாலாஜி தான். இப்போதைக்கு அவர் ஜெயிக்க லீடிங் மட்டும்தான் தேவை. அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு வார்த்தை கொடுத்துருக்காரு. கரூர் வந்து எனக்கு ஒரு கண்ணுனா கோயம்புத்தூர் ஒரு கண்ணு. இந்த 4 வருஷம் 5 வருஷத்தில் தெற்கு தொகுதியை வந்து ஒரு பெரிய டெவலப்புக்கு நான் கொண்டு போயிடுவேன் அப்படின்னு அவருடைய கருத்து. எங்களுடைய கருத்து என்னென்னா, இந்த இடத்துல அவர் ஜெயிச்சாருன்னா அவர் ஒரு மினிஸ்டர். எங்களுடைய குழந்தைகளுக்கு பசங்க பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு வேலைக்கு ஒரு அப்ளிகேஷன் போடுறதுக்கு சௌரியமாக இருக்கும். பத்தாவதுக்கு அவருடைய பணி எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பராக வேலை செய்கிறாரு. எல்லாத்துக்கிட்டையும் ஒரே மாதிரி ஈவன், நல்ல பழக்க வழக்கம் நல்லா இருக்குது. அதனால் அவர் ஜெயிக்கிறதா தான் பொதுமக்களுக்கு நல்லது.